வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் கதையின் கடைசி அத்தியாயத்திற்கு வந்திருக்கிறோம். அத்தியாயம் 27. சிவகுமார் வீட்டின் முன் பக்கத்து சிறு ரேழியில் மிகவும் பொறுமையுடன் உமா மகேஸ்வரி அன்று காலை வெகு நேரம் காத்திருந்தாள். சுவரின் மீது சாய்ந்த வண்ணம் முக்காலி ஒன்றில் அமர்ந்து கொண்டு திறந்து கதவு வழியே வெளிப்புறத்தில் தெரிந்த சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே ராஜபாட்டியின் திருப்பத்திலே வளர்ந்து நின்று கொண்டிருந்த 2 பெரிய கொன்றை மரங்கள் இலை தெரியாத பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. செக்கச்செவேல் என்று இளசூரிய வெளிச்சத்திலே தென்றலுக்கு தலையசைத்து கொண்டிருந்த அந்த பூக்கள் சில தினங்களுக்கு முன்பு பண்ணையாரின் மாளிகையின் பெரும்பகுதியை தன் பசி தீர வேகமாக கபலீகரம் செய்துவிட்ட அக்னி ஜுவாலையின் சிவந்த நாக்குகளை அவளுக்கு ஞாபகப்படுத்தின. நெருப்பு போல ஜுவலித்த சிவந்த இதழ்கள் கொண்ட கொன்றை புஷ்பங்களை கண் கொட்டாது வெகு நேரம் அவள் ஊன்றி பார்த்து கொண்டிருந்தாள். சில தினங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் கண் முன் ஒன்றன் பின் ஒன்றாக சுழலத் தொடங்கின. தூக்கத்தினின்று திடுக்கிட்டு விழித்து கொண்ட உமாவுக்கு தன் நிலைமையை பற்றி புரிந்து கொள்ள கொஞ்ச நேரம் சென்றது. தீ நாலா பக்கமும் பரவி கொண்டு வருவதை அறிந்ததும் அவளுக்கு சட்டென என்ன செய்வது என்றே புத்தி ஓடவில்லை. குழப்பத்துடன் மாடிப்படிகளை வேகமாக கடந்து வாயில் பக்கம் அவளால் வெளியேற முடியவில்லை. கோடைக்காக போடப்பட்டிருந்த வாயில் கொட்டார பந்தல் தீப்பிடித்து கொண்டு திகுவென எரிந்து கொண்டிருந்தது. அதனின்று வெளிப்பட்ட புகையும் அனலும் காற்று வாய்க்கில் உட்புறத்தில் வேகமாக வீசவே உமாவுக்கு மூச்சு திணறிவிட்டது. சற்றும் தாமதித்தாலும் புகை நெடியில் மயக்கம் வந்துவிடும் போல தோன்றவே வீதி மிக்கவளாக அவள் தலை தெறிக்க மாளிகையின் பின்கட்டை நோக்கி ஓடினாள். பின்கட்டின் பக்கமும் தீ நன்றாக பரவிவிட்டிருந்தது. பின்கட்டு வாசல் கதவும் நிலைப்படியும் தீயில் படபடவென்று ஓசையுடன் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதை கண்டாள். முன்னும் பின்னும் போக முடியாது நெருப்பு தன்னை மடக்கி கொண்டதை காண திகிலுடன் சுற்றுமுற்றும் ஓர் வழியுண்டா என்று திரும்பி பார்த்தாள். தோட்டத்தில் நின்று வீசிய காற்று எரிந்த கரித்தூளையும் புகையையும் அனலையும் சுமந்து கொண்டு உள்ளே வீசவே இன்னும் சற்று நேரம் அங்கே நின்று கொண்டிருந்தால் அவளது மென்மையான தேகம் பஸ்மீகரமாகிவிடும் போல இருந்தது. நிமிஷத்திற்கு நிமிஷம் தனது நிலை பயங்கரமாக்கி கொண்டு வருவதை கண்டதும் உமா திடீரென்று யோசனை பெற்றவளாக சாமான் வைக்கும் அறையின் பக்கம் ஓடினாள். இடதுபுறத்தில் அந்த அறைக்குள் ஒரு சிறு கதவு இருந்தது. அக்கதவு வெளிப்புறத்து தோட்டத்திற்கு போகும் வழியை அடைத்து கொண்டிருந்தது. பல நாட்களாக திறக்காத உட்புறம் தாளிடப்பட்டிருந்ததால் கதவின் தாழ்பால் துருவேறி நன்றாக கதவுடன் அழுத்தமாக பொருத்தி கொண்டிருந்தது. உயிருக்கு மன்றாடும் நேரத்தில் யாருக்கும் ஏற்படக்கூடிய அசாதாரணமானதொரு சக்தி உமாவுக்கு அது சமயம் ஏற்படவே பற்களை கடித்து கொண்டு தனது பலம் முழுவதையும் உபயோகித்து அந்த தாழ்பாலை அழுத்தி இழுத்தாள். முதல் முயற்சியில் தோல்வி ஏற்பட்ட போதிலும் அடுத்த முயற்சியில் தாழ்பால் வேகமாக கழன்று விழுந்தது. கதவிற்கு முட்டு கொடுத்தது போல் கீழே அடுக்கியிருந்த பாத்திரங்களை அவசரமாக காலால் உதைத்து அப்பால் தள்ளிவிட்டு கதவை வேகமாக இழுத்தாள். படால் என்று கதவு திறந்து கொண்டது. உடனே தோட்டத்தின் குளிர்ந்த காற்று குப்பென்று வீசியது. சாமான் அறையில் எரிந்த விளக்கின் வெளிச்சம் தோட்டத்திற்குள் கொஞ்ச தூரம் வீசவே அதன் உதவியால் அருகில் படர்ந்து கொண்டிருந்த முட்புதரின் மீது வீழ்ந்து விடாவண்ணம் லாவகமாக அறையை நின்று அருகில் இருந்த புல்தரையின் மீது குதித்து வெளியேறி சுற்றி கொண்டு வந்து ஜுவாலையின் அருகே செல்லாது சற்று தொலைவில் அபாயமற்று இருந்த ஒரு சிமெண்ட் மேடை மீது ஏறி நின்று கொண்டாள். ஓடி வந்த களைப்பு தீர தன்னை சற்று ஆசுவாசப்படுத்திய வண்ணம் தனது சூழ்நிலையை ஆராய்ந்து கவனித்தாள். தோட்டக்காரர் சின்னமுத்து உட்பட பண்ணையாட்களில் பலர் தோட்டத்து கிணற்றுக்கும் தீப்பிடித்து எரிகின்ற பகுதிகளுக்கும் இங்கும் அங்கும் கூச்சலிட்ட வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தனர். சிலர் தீயை அணைக்க தண்ணீரை பெரிய வாளிகளில் நிரப்பி வந்து வீசி கொண்டிருந்தனர். சிலர் தீயை அணைப்பதில் ஏதும் உதவி செய்யாத போதிலும் பீதி மிக்கவர்களாக பெருங்கூச்சலிட்டு கொண்டு அங்கு இருந்த குழப்பத்தை பன்மடங்காக்கி கொண்டிருந்தனர்.
கொஞ்ச நேரம் உமா பதைக்கும் நெஞ்சத்துடன் மாளிகையை சுற்றி பரவி வந்த தீயை பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். தான் ஆபத்து நின்று தப்பிவிட்டோம் என்று உணர்ந்த மனத்தை திடப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்க அவளுக்கு கொஞ்ச நேரம் சென்றது. இரும்பு குடத்திலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்த சின்னமுத்து எரிகின்ற ஜுவாலை வெளிச்சத்தில் பண்ணை எஜமானி அம்மாள் நிம்மதியாக ஒரு பக்கம் நின்று கொண்டிருப்பதை கண்டான். இதோ அம்மா இங்கே நிற்கிறாங்களே என்று ஆச்சரியத்துடன் கூவிக்கொண்டு அவன் பண்ணையாட்கள் சிலர் கும்பலாக கூடி குழப்பம் செய்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி ஓடினான். அப்போதுதான் உமாவுக்கு சட்டென நினைவுக்கு வந்தது. அவளது அறைக்கு அடுத்த அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த சுலோச்சனாவை எழுப்பி அழைத்து கொண்டு வராது தான் மட்டும் ஓடி வந்து விட்டதை உணர்ந்தாள். வீட்டிற்குள் அனாதை போல் வந்து உண்டிக்கொண்டு வஞ்சகமாக உளவாளி வேலை செய்த அந்த பெண் மீது உமாவுக்கு மிகவும் கோபம் என்ற போதிலும் நெருப்பிலே அவள் விந்து மடைவதை உமாவின் மனம் ஒப்பவில்லை. அம்மா, தப்பி வந்து விட்டீர்களா? உள்ளே அகப்பட்டு கொண்டு விட்டீர்களோ என்று கவலையிலே நாங்கள் தவிச்சு போய்விட்டோம். நல்ல வேலை தப்பி விட்டீங்க என்று வேலையாட்கள் பலர் சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டனர். ஐயா, நான் தப்பினது பிறகு பேசலாம். யாராவது அந்த பெண் சுலோச்சனாவை காப்பாற்ற வழி செய்யுங்கள். மாடியில் உள்ள முன்பகுதி அறையில் அவள் தூங்கி கொண்டிருந்தாள் என்று பரபரப்பாக கூறிவிட்டு திகிலுடன் கையை பிசைந்து கொண்டு நின்றாள். மாடி முன் வராந்தாவை அலங்கரித்து கொண்டிருந்த பச்சை வர்ண தட்டிகள் மீது சிவந்த நாக்கை நீட்டிக்கொண்டு அக்னி பகவான் உல்லாசமாக திருவிளையாடல் செய்து கொண்டிருந்தார். தீ மேலேயும் பரவிவிட்டதை திகிலுடன் பார்த்து நின்ற பண்ணையாட்கள் பெருமூச்சு விட்ட வண்ணம் தலையை அசைத்தனர். அம்மா, இனிமேல் அங்கே போயும் பிரயோசனமில்லை. தீ நன்றாக பரவிவிட்டதே என்று விரக்தியுடன் பதில் அளித்தனர். சுலோச்சனா உயிருடன் தீயிலே மன்றாடி வதங்கி இறந்து போகப் போகிற பயங்கர காட்சியை தனக்குள் கற்பனை செய்து கொண்டு நெஞ்சு உடலும் பதற மிரட்சியாக எரிகிற மாளிகையை பார்த்த வண்ணம் உமா நின்று கொண்டிருந்தாள். யாராவது தீரமாக எரிக்கின்ற நெருப்பிலை பாய்ந்து அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்துவிட மாட்டார்களா என அவளது மனம் துடியாக துடித்தது. அது சமயம் தோட்டத்தின் ஒரு பகுதியில் நின்று சிலர் கையில் பிடித்த அரிக்கன் விளக்குகளுடன் அவர்கள் நின்று கொண்டிருந்த திக்கை நோக்கி விரைந்து ஓடி வந்தனர். கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு, கொஞ்சம் நகருங்கள் என்று கூவிக்கொண்டு முன்னால் வந்த 2 ஆட்கள் முறையே தோளின் மீது 2 பேர்களை சுமந்து கொண்டு வந்தனர். ஆனால் காற்று வீழ்ச்சிக்கு சற்று தொலைவில் இருந்த அந்த இடத்தில் புல்தரை மீது தாங்கள் சுமந்து வந்த மனிதர்களை கிடைத்துவிட்டு, தண்ணீர் எங்கே? எவ்வளவு நேரம்? யாரையா? காதில் படவில்லையா என்று கூச்சலிட்டனர். தோட்டக்காரி சின்னமுத்து ஒரு தகர குவளையில் கொஞ்சம் தண்ணீரை வார்த்து நிரப்பிக்கொண்டு அங்கே ஓடி வந்தான். அரிக்கன் விளக்கு எழுப்பிய வங்கிய ஒளியில் தரை மீது மயக்கமாக கிடந்த அந்த 2 உருவங்களையும் உமா அதிசயத்துடன் உற்று கவனித்தாள். நெருப்பிலே ஆடையும் கூந்தலும் பற்றி எரிந்துவிட்ட போதிலும் புல்தரை மீது கிடந்த முதல் உருவம் சுலோச்சனாவுடையது என்பதை அறிந்ததும் அவளுக்கு ஏற்பட்ட வியப்பை வர்ணிக்கவே இயலாது. குவளையில் கொண்டு வந்த நீரை எடுத்து தெளித்ததும் கண்களை லேசாக திறந்து 2வது உருவத்தை உற்று பார்த்த உமா திடுக்கிட்டு போனாள். தீப்பிடித்து கருகிவிட்ட ஆடையில் உரு தெரியாது கிடந்த அந்த உருவம் அவளது அன்பை கவர்ந்து விட்டிருந்த சிவகுமாரன் தான். நெஞ்சு பதற துயரத்திலே கண்கள் கலங்க அருகில் சென்று மெல்ல குனிந்து பார்த்தாள். ஒரு வாய் தண்ணீரை விழுங்கிவிட்டு நெருப்பு காயங்களின் எரிச்சல் தாழ முடியாது அரற்றியபடி சிவகுமார் கண்களை மூடிக்கொண்டான். பண்ணை மாளிகை நெருப்பு பற்றி எரிகிறது என்ற சங்கதியை கேட்டதும் சிவகுமார் தாமதம் செய்யாது தனது மோட்டார் சைக்கிளில் அங்கே விரைந்து வந்து விட்டிருந்தான். உமா மகேஸ்வரி நெருப்புக்குள்ளே சிக்கி கொண்டு விட்டாள் என்று பண்ணையாட்கள் செய்த குழப்பத்தில் தன்னை உயிரையும் பொருட்படுத்தாது அவன் தோட்டத்தின் வலது பக்கத்திலே சுவரோரமாக வளர்ந்திருந்த மரத்தின் மீது ஏறி அங்கிருந்தபடியே ஜன்னலுக்கு தாவி மாடியை அடைந்து விட்டான். உமா மகேஸ்வரன் அறை காலியாக இருப்பதைக் கண்டதும் பரபரப்பாக அடுத்த அறைக்குள் ஓடினான். காற்று வாக்கிலே மேலே பரவி கொண்டிருந்த நெருப்பு சுலோச்சனா படுத்திருந்த அறையின் ஜன்னல்களுக்கு பரவி திரைச்சீலையை பிடித்து கொண்டு விட்டிருந்தது. பற்றி எரிந்த திரைச்சீலை அருந்து படுக்கை மீது விழவே நெருப்பு சுலோச்சனாவின் ஆடைகளில் விழித்து கொண்டது. உள்ளே பரவி வந்த புகையின் இடையில் சுலோச்சனா மயக்கமடைந்து விட்டாள். அதனால் அவளுக்கு
தன்னை சுற்றி நின்ற அபாயம் ஏதும் தெரியவே வழியில்லை. கட்டிலில் நெருப்பு ஜுவாலையிடையே சுருண்டு கிடந்த உருவத்தை கண்டதும் உமா என்று கருதிய சிவகுமாரன் பாய்ந்து ஓடிச் சென்று அப்படியே வாரி தூக்கி கொண்டான். சேலத்திலப்பில் எரிந்து கொண்ட நெருப்பு அவளது ஆடைகளிலும் பிடித்து கொண்டது. மயக்கமுற்று கிடந்த சுலோச்சனாவை சிவந்து கொண்டு புகை நெடியில் தட்டு தடுமாறி வெளியே வந்த சிவகுமார் வேகமாக படிகளை கடந்து கீழே இறங்கி ஓடி வந்தான். ஆடைகளில் பிடித்த நெருப்பு அவனது உடலில் பல இடங்களில் நெருப்பு காயத்தை உண்டாக்கியிருந்தது. புகை நெடி தாழ முடியாத அவனுக்கு மயக்கம் வந்துவிடவே பின்பக்கத்து வாயிலண்டை வந்ததும் மேலே நடக்க முடியாது தோளில் சுமந்து கொண்டிருந்த சுலோச்சனாவின் உடலை நழுவவிட்டு தடால் என்ற மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டான். அங்கு கூடி நின்ற நினைப்பை அணைக்க உதவி கொண்டிருந்த மீனாட்சி ஆசிரமத்து ஆட்கள் சிலர் இதை கண்டதும் எரிகின்ற நெருப்பிலே பாய்ந்து சென்று மயக்கமாக்கி கிடந்த அவர்கள் இருவரையும் வெளியே கொண்டு வந்தார்கள். சுலோச்சனாவுக்கு நெருப்பு காயம் மிகவும் அதிகமாக இருந்ததனால் அவளை நேரே பக்கத்து நகரத்தில் இருந்த பெரிய ஆஸ்பத்திரியில் அனுமதித்து விட்டார்கள். முதல் சில தினங்களில் அவளது நிலை மிகவும் அபாயகரமானதாக இருந்ததனால் அவளிடம் மரண வாக்குமூலம் பெற்றுக்கொண்டார்கள் அதிகாரிகள். சுலோச்சனாவின் மரண வாக்குமூலம் திடுக்கிடும் உண்மைகளை வெளியிட்டது. அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்கள் அழகர் நத்தத்தை பத்திரிகைகளில் வெளிவரும் அளவு பிரபலப்படுத்திவிட்டன. சுலோச்சனா எனும் பெண் சினிமாவிலே கொஞ்சம் நாட்கள் நடித்துவிட்டு தற்சமயம் வேலை ஏதுமின்றி தன் தாயுடன் வசித்து வந்தாள் என்பதையும், நாடகக்காரி மோகனாம்பாளின் சொந்த மகள் அல்ல, வளர்ப்பு பெண் என்பதையும் அழகர் நத்தத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொண்டனர். அத்துடன் அவளுக்கும் பண்ணையின் மாஜி மேனேஜராக இருந்த வரதராஜன் அவர்களின் அருமை மகன் ரங்கதுரைக்கும் இடையே இருந்த கள்ள நட்பை பற்றியும், அதன் பயனாக அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து சிவகுமாரின் ஆசிரமத்தில் வந்து சூழ்ச்சியுடன் அடக்கலம் ஆனதும் அம்பலமாகிவிட்டன. சுலோச்சனாவின் மரண வாக்குமூலத்தில் கிடைத்த உண்மைகளின் பயனாக பண்ணை மாளிகைக்கு நெருப்பு வைக்க தூண்டிய ரங்கதுரையை போலீசார் கைது செய்துவிட்டார்கள். அதற்கு காரணமாக இருந்த சில போக்கிரிகளையும் கைது செய்து போலீசார் தக்கப்படி விசாரித்த போது ஒரு சில காலங்களுக்கு முன்பு உமாவின் வண்டியை கள்ளர்கள் சூழ்ந்து கொண்டதும் அந்தரங்கமும் வெளியாகியது. சிவகுமாரி மீது வன்மம் கொண்டிருந்த ரங்கதுரை அவனை ஒழித்துவிட திட்டமிட்டு வண்டி அந்த வழியாக வரும் சமயம் தாக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தான். அவனது கையாட்கள் அவ்வண்ணமே செய்ய ஒளிந்து காத்திருந்த போது உமா அந்த வண்டியில் எதிர்பாராத விதமாக வந்துவிடவே வண்டிக்குள் இருப்பது யார் என்று அறியாது வண்டியை சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தனர் என்று விளங்கியது. 1 என்பதை 10ஆக கதை திரித்து பேசுவதில் மிகவும் சமர்த்தர்களான அழகர் நத்த வாசிகளுக்கு இந்த திடுக்கிட்டும் உண்மைகள் வெறும் வாயை மேல்பவனுக்கு ஒரு பிடி அவல் கிடைத்தது போல். ஆகவே கொஞ்சம் வெளிவந்த கதைகளை வைத்துக்கொண்டு வர்ணம் தீட்டி மெருகு கொடுத்து அவர்கள் தங்கள் இஷ்டப்பட்டபடியெல்லாம் பண்ணையார் மகளை பற்றியும் நடந்த சம்பவங்கள் பற்றியும் வாய் அழுக்காது பேசி மகிழ்ந்து கொண்டார்கள். பண்ணை மாளிகை தீக்கு இரையானது ஒரு புறம் இருக்க, தீயின் தாத்பரியத்தை ஆராய புகுந்த போலீசாரின் கிடுபிடி இன்னொரு புறம் கடுமையாக இருக்கவே உமா மகேஸ்வரி பண்ணை மாளிகையில் வசிக்க முடியவில்லை. தற்காலிகமாக எல்லாம் ஒழுங்காகும் வரை தமது இல்லத்தில் வந்து தங்கியிருக்கும்படி தானாக வழிய வேண்டிக் கொண்டார் வைத்தியர் குருமூர்த்தி. ஊரில் உள்ள வேறு சில நன்மதிப்புக்கு மிகுந்த மனிதர்கள் உமாவை தங்கள் வீட்டில் வந்து தங்கும்படி வேண்டிக் கொண்ட போதிலும் தந்தைக்கொப்பான பிரியத்தை மனதிலே வைத்திருந்தும் சிறிதும் அதை வெளிக்காட்டாது மிகவும் அடக்கமாக இருந்த டாக்டர் குருமூர்த்தியின் வேண்டுகோளை அவளால் மறுக்க இயலவில்லை. உமா டாக்டர் குருமூர்த்தியின் இல்லத்திலே அவரது விருந்தாளியாக தற்காலிகமாக வசிக்கத் தொடங்கினாள். அந்த சில நாட்களில் தனக்கும் சிவகுமாரனுக்கும் இடையே ஏற்பட்ட அன்பை பற்றியும் சுலோச்சனாவின் சூழ்ச்சியை பற்றியும் அதன் பயனாக தங்களுக்குள் ஏற்பட்ட பிளவை பற்றியும் அவரிடம் மனமிட்டு பேசி ஆறுதல் ஆலோசனையும் பெற்றாள். சிவகுமாரனின் உடலில் பட்ட நெருப்பு காயம் அவனது உயிருக்கு அபாயம் விளைவிக்கும் அளவு அதிகமாக இல்லாததனால் டாக்டர் குருமூர்த்தி அவனை அவனது வீட்டிலே வைத்து சிகிச்சை செய்து வந்தார். காயம் ஓரளவுக்கு குணமாகும் வரை உமா அவனை வந்து காண மனம் கூசியபடி ஒதுங்கியே இருந்தாள். ஒரு சில தினங்கள் சென்ற பின்னர் அவன் எழுந்து உட்காரவும் தன்னை காண வந்த நண்பர்களிடம் பேசவும் கூடும் என்று குருமூர்த்தி உத்தரவிட்ட பின்னர் உமா தனது துணிவு முழுவதையும் உறங்கே திரட்டி கொண்டு அவனை காண அன்று அங்கே வந்திருந்தாள்.
பற்பல சிந்தித்தபடி தன்னை மறந்து சிலையாகி விட்டிருந்த உமா உட்புறத்து கதவு தடால் என்று திறக்கப்படும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மருந்து பெட்டியை சுமந்து கொண்டு வெளியே வந்த டாக்டர் குருமூர்த்தி புன்முறுவலுடன் அவள் முகத்தை பார்த்தாள். அவள் பரபரப்புடன் ஆசனத்தினின்று எழுந்து நின்றாள். நான் இப்பொழுது அவரை பார்க்கலாமா என்று மிகவும் சங்கோஜத்துடன் வினவினாள். பேஷாக பார்க்கலாம், ஆனால் நீண்ட நேரம் பேசி கொண்டிருப்பது தகாது என்று குறிப்பாக கூறிவிட்டு டாக்டர் குருமூர்த்தி மந்தஹாசம் பொங்கும் வதனத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியே சென்றார். ரேவியை தாண்டி கொண்டு உள்ளே நுழைவதற்குள் உமாவின் நெஞ்சு பயத்தில் படபடத்தது. முகத்திலே அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டு தன்னை ஒரு வழியாக சமாளித்து கொண்டு உள்ளே சென்றாள். முன்கூட்டியே அவளது வரவை வைத்தியர் மூலம் அறிந்து கொண்டிருந்த சிவகுமார் புன்முறுவலுடன் அவளை வரவேற்று தனக்கு அருகே கிடந்த நாட்காலியில் அமர சொல்லி உபசரித்தான். கைகள் மீதும் கால்களின் மீதும் போர்த்து பெற்றிருந்த மெல்லிய துணியை கடைக்கண்ணால் கவனித்த உமாவின் நெஞ்சு துணுக்குற்றது. உடலில் பல இடங்களில் நெருப்பினால் புண்ணாகிவிட்டிருந்த காயம் இன்னமும் பூர்ணமாக ஆறவில்லை என்பதை அந்த மருந்து போர்வை அவளுக்கு அறிவித்தது. உடம்பு இப்போது எப்படி இருக்கிறது என்று விசாரித்துவிட்டு அவனது முகத்தை நேருக்கு நேர் சந்திக்கஞ்சி தரையை வெறித்து பார்த்தாள். உடம்பிற்கு அசதி இப்போது அதிகம் ஏதுமில்லை. காயங்கள் ஆற குறைந்தது 2 மாதமாவது ஆகும் என்று வைத்தியர் கூறிவிட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்மேல் பட்டம் காயங்களினால் ஏற்படும்படு அவ்வளவு பயங்கரமாக இருக்காதாம். ஆனால் பாவம் அந்த பெண் சுலோச்சனா, அவளது நிலையை நினைத்தால்தான் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. அவளது முகத்திலே பட்ட நெருப்பு காயம் ஆறிவிட்டாலே மிகவும் கொடூரமானதொரு வடுவை உண்டாக்கிவிடும் என்று வைத்தியர்கள் கருதுகிறார்கள். அவளது தாய் மோகனாம்பாள் மகளை ஆஸ்பத்திரியில் வந்து கண்டபோது நிலையை கண்டு மனம் பொறுக்காது அழுது கூச்சலிட்டு ரகளை செய்து விட்டாளாம். தன் மகள் இனிமேல் சினிமாவிலே நடிக்கவே முடியாது என்பதை உணர்ந்த அவள் மனம் இடி விழுந்து போல் இருக்க வேண்டும். என்ன செய்வது? சுலோச்சனா உயிருடன் தப்பினாலே அதுவே பெரிய அதிர்ஷ்டம் என்று கொள்ள வேண்டும் என்றான். சுலோச்சனா செய்த சூழ்ச்சிகள் பலவும் என் வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இருந்த போதிலும் அவளுக்கு இப்படிப்பட்ட ஓர் ஆபத்து ஏற்பட்டதை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறிவிட்டு தயக்கத்துடன் உமா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். தொண்டையை கனைத்து கொண்டு தலையை நிமிர்ந்து சிவகுமாரனை அன்பு நிறைந்த தனது அழகிய இருவிழிகளாலும் பார்த்து, மிஸ்டர் சிவகுமார், அன்று தினம் தாங்கள் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது என்னை நெருப்பில் நின்று காப்பாற்றும் நிமித்தம் எரிகின்ற நெருப்பிற்குள் நுழைந்து படுகாயமடைந்தது பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களுக்கு எனது நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை என்றால் தடுமாற்றத்துடன். சிவகுமார் தனது வரிசை பற்கள் தெரிய மெல்ல சிரித்தான். தாங்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியமே இல்லை. என் உளம் இழந்ததை நான் செய்தேன், அவ்வளவுதான் என்றான் உற்சாகத்துடன். மிஸ்டர் சிவகுமார், தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்று தினம் சுலோச்சனா கூறிய பொய்யை நம்பிக்கொண்டு உங்களை நான் மிகவும் துச்சமாக பேசிவிட்டேன். அதை இப்போது நினைத்தாலும் என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்றால் உணர்ச்சி வசத்துடன். இதை சொல்லி முடிக்கும் முன் அவளது கண்கள் கலங்கின. முகம் அவமானத்தினால் சிவந்து போயிற்று. மன்னிப்பு என்பதே நமக்குள் ஏதும் கிடையாது. தாங்கள் கடந்து போவதை பற்றி மனதை அலட்டி கொள்வதை பற்றி அவசியமே அல்ல என்றான் சிவகுமார். அந்த சில வார்த்தைகளில் உமாவுக்கு தனியாக ஏதோ ஓர் அர்த்தம் இருப்பது போல் உள்ளத்தில் உணர்வு ஏற்படவே அவள் அன்பு நிறைந்த தனது விழிகளால் அவனை மிகவும் பட்சமுடன் பார்த்தாள். எவ்வளவோ பேச வேண்டும் என்று கொண்டு வந்திருந்த அவளால் அதற்கு மேல் ஏதும் பேச முடியவில்லை. எனினும் அவர்கள் இருவரது உள்ளமும் பார்வையிலேயே எவ்வளவோ பேசாது பேசிக்கொண்டன. பண்ணையார் மாளிகை தீப்பற்றி கொண்டு எரிந்து சாம்பலாகி 1 வருஷ காலம் ஓடிவிட்டது. இதற்குள் பல சம்பவங்கள் தொடர்ந்தாற்போல் ஏற்பட்டு அழகர் நத்தத்தின் பெயர் மிகவும் பிரபலமடைந்துவிட்டது. பண்ணையாரது பழைய மாளிகை தீப்பற்றி போனதனால் அந்த இடத்தில் மிகவும் சிறிய அளவிலே நவீன மோஸ்தரில் ஒரு சிறு வீடு கட்டப்பட்டு விட்டது.
வீட்டைச் சேவனை கட்டும் பொறுப்பை டாக்டர் குருமூர்த்தியும் சிவகுமாரனும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு உமாவுக்கு மெத்தவும் உதவி செய்தனர். மாளிகையில் தீ வைக்க தூண்டிய குற்றத்திற்கும் வேறு பல குற்றங்களுக்கும் ரங்கதுரையும் அவனது கூட்டாளிகளும் தண்டிக்கப்பட்டனர். தன் மகன் 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை அடைந்தான் என்பதை கேள்விப்பட்ட வரதராஜன் மாரடைப்பிலே மரணமடைந்து விட்டார். அண்ணனது ஈமைக்கிரைகள் முடிந்ததும் செண்பகவல்லி ஒரு தினம் சொல்லாது கொள்ளாது தனக்கு சொந்தமான விலையுயர்ந்த பொருள்களை விட்டு பணமாக்கி திரட்டி கொண்டு க்ஷேத்ராடனம் செய்ய புறப்பட்டு விட்டாள். தன் தந்தையின் பாப காரியங்களுக்கு பங்காக இருந்த 20 ஏக்கர் பூமியையும் மீனாட்சி இல்லத்திற்கு நன்கொடையாக உமா அளித்து விட்டதுடன் அனாதை குழந்தைகளுக்கு பெரியதொரு ஆசிரமும் விளையாட்டு மைதானமும் அமைக்க வேண்டிய பண உதவியும் செய்தாள். அன்று தினம் பண்ணையார் மகள் புதிதாக கட்டியிருந்த தனது வீட்டிற்கு முதலாக குடியேறியிருந்தாள். ஊரில் இருந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து மகிழ்ந்து அந்த தினத்தை எவ்வித ஆடம்பரமும் இன்றி அமைதியாக போக்க விரும்பினாள். அனாதை குழந்தைகளும் ஏழைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்து விட்டு போன காட்சியை பார்த்து கழித்துவிட்டு அன்று மாலை சற்று அமைதியாக இருக்க எண்ணி தோட்டத்திலே தனியே உலாவிக் கொண்டிருந்தாள். மன்னிக்க வேண்டும், தங்களது கற்பிணியை கலைத்து விட்டேன் என்று கூறிய வண்ணம் புன்முறுவலுடன் சிவகுமார் அங்கே வந்தான். 1 வருஷ காலம் நெருங்கி பழகியதில் ஆரம்பத்திலே அவர்கள் இடையே தோன்றியிருந்த அன்பு பெரும் காதலாக மாறிவிட்டிருந்தது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் நேசம் கொண்டிருப்பதை அறிந்ததும் அறியாதது போல கௌரவமாக இருந்தனர். அப்படியொன்றும் பிரமாதமான கற்பனை இல்லை, தாராளமாக பேசலாம் என்று வரவேற்றுமா அருகிலிருந்த சிமெண்ட் ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். மிக நேரம் சிவகுமார் பற்பல புது விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தான். அந்தி வானத்திலே மறைந்து கொண்டு வந்த சூரியனின் சிவந்த கிரணங்கள் தோட்டத்தின் மீது படிந்து அந்த இடத்தையே செம்பொன்னில் வார்த்ததொரு பூங்காவை போல் அழகு செய்து கொண்டிருந்தன. சிவகுமார் தன் உள்ளத்தை வாற்றிய அந்த விஷயத்தை எப்படியாவது பேசிவிடுவது என்ற தீர்மானத்துடன் தயக்கமாக ஆரம்பித்தான். மிஸ் உமா, தாங்கள் என் மனநிலை பற்றி அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். தங்களது அந்தஸ்திற்கும் எனது அந்தஸ்திற்கும் இடையே ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் உள்ளன. ஆனால் அன்பு ஒன்றுக்கு இடையே அந்தஸ்து வேற்றுமை ஏதும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன். தாங்கள் என்னை மணந்து கொண்டு என் வாழ்வை புனிதமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றான். அந்த வேண்டுகோளின் இனிமை தோட்டத்திலே கிரீச்சிட்டு பறந்து சென்ற பட்சி ஜாலங்களின் குரல் இனிமையிலும் இனிமையாக இருந்தது. தென்றல் அன்று மிகவும் குளுமையாக வீசியது. அருகில் படர்ந்து நின்ற முல்லை கொடியில் கட்டவிழ்ந்து நின்ற பூக்கள் நின்று மிக இனிமையான மனம் காற்றினோட மிதந்து வந்தது. உமாவின் உள்ளம் பூரிப்பிலை பொங்கி ஆர்ப்பரிக்கவே சிவந்து போனது. தனது முகத்தை தாழ்த்தி கொண்டு உமா மௌனமாக சிறிது நேரம் இருந்தாள். மிஸ் உமா, தங்களது பதிலை நான் அறியலாமா என்று மிகவும் தயக்கத்துடன் ஏக்கம் நிறைந்த குரலில் சிவகுமார் வினவினான். கருணை மிகுந்த தன் கண்களை உயர்த்தி அவனை மிகவும் அன்புடன் பார்த்தாள் உமா. அவளது பவள ஆதரங்களில் மலர்ந்து நெளிந்த புன்னகை அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமலே சொல்லியது. சிவகுமார் நீட்டிய கருத்தை அன்போடு பற்றி உமா தனது மென்மையான கன்னத்திலே பதிய வைத்து கொண்டாள். வாழ்வு அவளுக்கு மிகவும் இணைத்தது. வருங்காலம் அவனுடைய துணையுடன் செல்லப் போகிறது என்ற நம்பிக்கையில் அவள் கண்கள் மிக இனிதாக பறந்து கிடந்தன. பண்ணையார் மகள் அமைதி மிக்கவளாக திருப்தியுடன் பெருமூச்சிருந்தாள். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கடைசி பகுதி முற்றும். நன்றி, வணக்கம்.